ஒரு பிக்கப் வண்டி டீசல் இல்ல, கிளட்ச் இல்ல, கியரும் இல்ல, ஆனா 1.25 டன் லோடு தூக்குது. அதோட வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபியூவல் செலவை சேவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்படி என்ன வண்டி இதுன்னு பாத்துடலாமா? டீசல் பிக்கப் மார்க்கெட்ல இப்போ ஒரு பெரிய ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. இது டாடாவோடைய இன்ட்ரா ஈவி. இந்த வண்டி இந்தியாஸ் பெஸ்ட் மிட் மைல் எலக்ட்ரிக் பிக்கப்னு டாடா சொல்றாங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் சுமார் 12 லட்சம் ரூபாய் தான். இதுல 28.3 கிலோவாட் பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதோட 72 கிலோவாட் மோட்டர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மோட்டரோட பவர் அவுட்புட் 97 ஹார்ஸ் பவர். ஆனா ஒரு பிக்கப் ட்ரக்குக்கு நம்பர்ஸ்ல முக்கியமானது டார்க் 230 நியூட்டன் மீட்டர்ஸ். அதனால டீசல் வெர்ஷனை விட இந்த ஈவி வெர்ஷன்ல பிக்கப் 2 மடங்கா கிடைக்கும். பேலோட் கெபாசிட்டி கேட்டீங்கன்னா இன்னமும் ஷாக் ஆயிடுவீங்க. லீகல் பேலோட் 1.75 டன்ஸ். இந்த செக்மெண்ட்ல ஒரு பிக்கஸ்ட் ஏர்னிங் மிஷின் மாதிரி இருக்கு. லோட் பாடியோட சைஸே மாசிவா இருக்கு. 9.8 ஃபீட் லெங்த், 5.8 ஃபீட் விட்த், ஓவராலா 340 பிளஸ் கியூபிக் ஃபீட் லோடிங் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த இன்ட்ரா ஈவியை நீங்க இந்த மாதிரி பாக்ஸ் டைப் கண்டெய்னராவோ இல்ல பிளாட் பெட்டாவோ இல்ல ரெகுலர் தொட்டி ஸ்டைல்லயோ உங்களுடைய யூட்டிலிட்டிக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். மில்க் கேன்ஸ்ல இருந்து இ காமர்ஸ் பார்சல்ஸ் வரைக்கும் எல்பிஜி, எஃப்எம்சிஜி, கோல்ட் ஸ்டோரேஜ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரேஞ்சை பத்தி சொல்லணும்னா அரை சர்டிஃபைட் ரேஞ்ச் 211 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குது. ஆனா ரியல் வேர்ல்ட்ல 130 to 135 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் எடுக்கலாம். சார்ஜிங்லயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. CCS2 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்ல 1 ஹவர்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடும். இந்த வசதியால நீங்க லாங் டெலிவரிஸ் கூட ஈஸியா பண்ண முடியும். அண்ட் நார்மல் டைப் 2 சார்ஜர்ல 4.5 ஹவர்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடும். பேட்டரி வாரண்டி மட்டும் 6 இயர்ஸ் ஆர் 1,98,000 கிலோமீட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மோட்டர் வாரண்டி 5 இயர்ஸ் ஆர் 1,60,000 கிலோமீட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இதுல மொத்தம் 3 லெவல் ஆஃப் ரீஜெனரேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரேக்கிங் நேரத்துல பவரை சேவ் பண்ணி எக்ஸ்ட்ரா ரேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணும். டிரைவிங் கம்ஃபர்ட்டும் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் மாதிரி ஃபீல் ஆகாது. வைடான வாக் த்ரூ கேபின் கொடுத்துருக்காங்க. ஈஸி டிரைவிங்க்கு எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. மேலும் கிளட்ச் இல்லாத டிரைவ் சிட்டி டிராஃபிக்ல டிரைவரோட ஃபட்டிகை குறைக்கும். 15 இன்ச் டயர்ஸ், 6 மீட்டர் டர்னிங் ரேடியஸ், டைட் ஸ்ட்ரீட்ஸ்ல கூட ஈஸியா டர்ன் பண்ணலாம். சஸ்பென்ஷன் செட்டப்பும் ஹெவி டியூட்டியா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 2 பாராபோலிக் லீஃப் ஸ்ப்ரிங்கும், ரியர்ல 10 லீஃப் ஸ்ப்ரிங்கும் ஹெவி டியூட்டி யூசேஜுக்கு ஸ்டேபிளா இருக்கும். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வண்டிக்கு 135 கிலோமீட்டர் ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் இருக்கிறதுனால ஒரு வருஷத்துல ஃபியூயல் காஸ்ட்ல மட்டும் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணலாம்னு டாடா கிளைம் பண்றாங்க. நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகிற டீசல் விலையில என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த இன்ட்ரா ஈவி பிக்கப் உண்மையிலேயே டீசல் மார்க்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணுமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.